வேலை யூடியூப் சார்பில் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வேலை யூடியூப் வளர உங்களுடைய அன்பும் ஆதரவும் மட்டுமில்லாமல் உங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்கிறோம். சினிமாவில் ஹீரோவாக இருந்த விஜய் தற்போது அரசியல் காலெடுத்து வைத்து இருக்கிறார். சினிமா வேறு, அரசியல் வேறு. இது புரியாமல் அவர் மேடை வீரவாசம் பேசிக்கொண்டு இருக்கிறார். சினிமாவில் 10 ஹீரோ அடிக்கலாம், ஆனால் அரசியலில் 10 பேர் அடிக்க முடியாது. 10 பேரை இவராக தான் அடிக்க முடியும். சினிமாவில் நீங்கள் ஹீரோவாக இருந்தாலும் அரசியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹீரோ வருவது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. இங்கு அரசியல் நிலைவு சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும். இது இல்லாமல் பல பேர் அரசியலிருந்து ஓடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிவாஜி கணேசனின் அரசியல் அறிவும் அந்த நினைவு சொல்லியும் தெரியாமல் அவரால் நினைக்க முடியவில்லை. சரத்குமார், விஜயகாந்த், இப்படி பல பேரை நம்ம சொல்லலாம். அரசியலை பொறுத்த வரைக்கும் அறிவு மட்டுமில்லாமல் அரசியல் ஞானமும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அது தெரிந்தால் மட்டும் இங்கே ஜெயிக்க முடியும். தற்போது சினிமாவிலிருந்து ஓய்வு பெற்று அரசியல் வந்திருக்கும் விஜய் அவர்கள் வந்தவுடனே தமிழக முதல்வராக வரும் ஆசைப்படுகிறார். அது நடக்காத காரியம். ஏன்னா தற்போது மக்களோட மக்களாக பழகி இருக்க வேண்டும். திடீர்னு சினிமாவில் முதல்வராக வர மாதிரி நிஜத்தில் வர முடியாது. ஆனால் இவர் நிஜத்தில் உடனே முதல்வராக வர ஆசைப்படுகிறார். இந்த ஆசை நிராசையாக தான் முடியும். முதல்வராக இருந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் சரி, எடப்பாடி அவர்களும் சரி, அடிமட்டத்திலிருந்து மக்களோட மக்களாக பழகி தான் அரசியலில் தமிழக முதல்வராக வந்திருக்காங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவும் சரி, அரசியலும் சரி, இது ரெண்டையுமே மக்களுக்காக நிறையா உதவிகள் செய்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவி எம்ஜிஆர், புரட்சித் தலைவி செல்வி அவர்கள் அடிமட்ட தொண்டனாக கட்சியில் தொடங்கி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அவர்கள் பேசி பொதுக்கூட்டம் கிடையாது, போகாத கிராமம் கிடையாது, மக்களோட மலைகி பொதுக்கூட்டங்களில் மக்களுடைய நாடி துடிப்பு தெரிஞ்சு தான் அரசியலில் நிலையான இடத்தை பிடித்து இருக்கிறார்கள். அதே போல தான் எடப்பாடியார் அவர்கள் கிளை மாவட்டத்திலிருந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கி இன்று தமிழக எதிர்க்கட்சி தலைவராக திகழ்கிறார் என்றால் அவருடைய கீழ் மாவட்டத்திலிருந்து மேல் மாவட்டம் வரை மக்களுடைய நாடி துடிப்பு அவருக்கு நன்கு தெரியும். அதனால தான் அவர் நிலையான ஒரு இடத்துல பிடிக்க முடிந்தது. மக்கள் போற்றும் தலைவராக இன்று திகழ்கிறார். ஆனால் விஜய் அவர்கள் சினிமாவில் மக்களுக்காக எந்த ஒரு திட்டமும் செய்யவில்லை. சினிமாவில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அரசியல் வந்திருக்கிறார். ஆனால் மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யவில்லை. அரசியலில் பேசுகிற மாதிரி தான் இங்கேயும் சினிமாவில் பேசுகிற மாதிரி தான் அரசியலும் பேசிக்கொண்டு இருக்கிறார். அதனால தான் 41 உயிர் பலியானது. கரூரில் நடந்த சம்பவம் இந்தியா மட்டுமல்ல உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளானது. இதுவரையும் நடக்காத ஒரு துயர சம்பவம். 41 உயிர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை பலியாகி இருக்கிறது என்றால் இது அவருக்கு அந்த அரசியல் ஞானம் இல்லாதனால தான் 41 உயிர்களை பலி கொடுத்த விஜய் அவர்களுக்கு இன்னமும் அந்த அரசியல் ஞானம் தெரியாமல் வாய்க்கு வந்தபடி பேசி கொண்டிருக்கிறார். அதிமுக தீய சக்தி, ஊழல் சக்தி என்றாலும் வாய்க்கு வந்தபடி பேசி கொண்டிருக்கிறார். அந்த தீய சக்தி தான் கரூர் சம்பவம் நடந்தபோது உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களுக்கு உதவியாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த அதிமுகவே இன்று உங்களுக்கு ஊழல் நிறைந்த தீய சக்தியாக திகழ்கிறது. இது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தோற்று வைக்க கட்சி, அம்மா வளர்த்தல் கட்சி, எடப்பாடி அவர்கள் கையில் இன்று இரும்பு கொட்டியாக இருக்கிறது. உங்களை போல தீய சக்தி செங்குட்டையனை பார்த்து வைத்து கொண்டு ஊழல் கட்சி என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்தவித ஒரு தார்மீக உரிமை கிடையாது. அதிமுக ஊழல் கட்சி என்றால் செங்குட்டையன் புனிதமானவரா இல்லை உத்தமவரா? அவர் உங்கள் கட்சி வந்தவுடன் அவர் என்ன புனிதமானவரா மாறிவிட்டாரா? எடப்பாடி அவர்கள் எட்டப்பன வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அன்று எம்ஜிஆருக்கு தூதி பாடுவார், அம்மாவுக்கு தூதி பாடினார், இன்று உங்களுக்கு தூதி பாடி கொண்டிருக்கிறார். தேர்தலில் நிற்காத தமிழக வெற்றி கழகத்துக்கு 34% ஓட்டுகள் இருக்குது என்று தம்பாக்களே சொல்லி கொண்டிருக்கும் செங்குட்டியன் அவர்கள் அவர் என்ன புனிதமானவரா அப்படின்னு நான் கேட்கவில்லை, மக்கள் கேட்டு கொண்டிருக்கிறார்கள். சினிமாவில் நீங்கள் ஜெயிக்கலாம், கண்டிப்பாக அரசியலில் உங்களால் ஜெயிக்க முடியாது. 2026 கண்டிப்பாக உங்களுடைய கட்சி தெலுங்கில் சிரஞ்சீவி அவர்கள் எப்படி காணாமல் போனாரோ அதே நிலைமை தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா நீங்கள் நம்பி நிற்கவில்லை, உங்கள் கோடிக்கணக்கான பணத்தை நம்பி தான் இன்று அரசியல் வந்திருக்கிறார்கள். இன்று பேசுவது போல அரசியல் பேசிக்கொண்டு இருப்பது காலம்தான் உங்களுக்கு பதில் சொல்லும்.
மக்களுடைய நாடித்தடிப்பு உங்களுக்கு தெரியாது. மக்களோட பழகியிருந்தால் உங்களுடைய மக்களுடைய அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். மக்களோடவும் சரி நீங்கள் பழகவில்லை. தமிழக முதல்வராக வந்த உடனே நீங்கள் ஆசைப்படுவது எக்காரணத்தோடும் நடக்காத காரியம். நன்றி, வணக்கம்.